சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. நமது எரிபத்த நாயனார் வழிபாட்டு மன்றம் மற்றும் தலையாத்திரை குரு சார்பில் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு புறப்பட்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி தீபாவளி அன்று நம் வாழ்வை மேன்மையாக்கக்கூடிய அமாவாசை பயணம். 4ஆம் தரிசனமாய் பழையாறை வடதளி. பழையாறை என்பது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாகும். குறிப்பாக பழையாறை வடதளி தர்மபுரீஸ்வரர் கோயில் மற்றும் பழையாறை வடதளி சோமேஸ்வரர் கோவில் போன்றவை புகழ் பெற்றவை. இந்த தலங்களில் தேவாரம் பாடல் பெற்ற தலம் என்பதோடு முடிக்கொண்டான் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள பழையாறை நகரில் உள்ள முக்காலத்தில் முடிக்கொண்டான் ஆறு பழையாறு என அழைக்கப்பட்டது. அதன் கரையோரம் அமைந்த ஊர் பழையாறை என்றும் அதன் வடகரையில் உள்ள ஊர் பழையாறை வடதளி என்றும் அழைக்கப்பட்டன. இந்த ஆலயம் சோழ மன்னர்களின் வரலாற்றுகளோடு நெருங்கிய தொடர்புறவை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்கவை. அப்பர் பெருமான் பாடல் பெற்ற சிவாலயம். அப்பர் பெருமான் உண்ணாவிரதம் இருந்த திருத்தலம். காவிரி தென்கரை திருத்தலங்களில் 24வது சிவத்தலமாகும். எம்பிராட்டி விமலநாயகி உடனமர் எம்பிரானார் தர்மபுரீஸ்வரர் ஆகும். சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது பழையறை வடதளி. அக்காலத்தில் ஓடிய பழையாறு தற்போது முடிக்கொண்டான் ஆறு எனப்படுகிறது. மங்கையர்க்கரசி அமர்நீதியர் அவதாரம் செய்த தலம். மங்கையர்க்கரசியின் தந்தை மணிமுடி சோழன் ஆண்ட பகுதி. இவனோ திருப்பனந்தாளில் சாய்ந்த லிங்கத்தை நிமிர்ந்து முன்னேற வைத்தவன். குந்தவையும் ராஜராஜனும் வாழ்ந்த தலம். ராஜராஜனால் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் வடதளி பழையாறை. ஓதின தெளிந்து அஞ்சுரனேல் சமன் வேதினை படுத்தானை வெங்கூற்று பதத்தானை பழையாறை வடுதளி நாதனை தொழ நம்வினை நாசமே என அப்பர் பெருமான் பாடி அருளிய மேன்மை திருத்தலம். நாமும் இவ்வாலயம் சென்று இறைவனையும் தரிசித்து மேன்மை கொள்வோம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம்.